அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. இன்று மார்கழி 18. 16ஆம் பாடலிலிருந்து விண்ணவர்களை துயிலெழுப்புகிறாள் ஆண்டாள். இன்றைய 18ஆம் பாடலில் மகாலட்சுமியின் அவதாரமான நப்பின்னையை துயிலெழுப்புகிறாள். பாடல் 18. உந்து மதகளிற்றன் ஓடாத தோள்வலியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைதரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துணன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வளையொலிப்ப வந்து திறவாய் மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். மதம் கொண்ட யானைகளை உடையவனும் போரில் பின்வாங்காத தோள் வலிமை உடையவனுமாகிய நந்தகோபரின் மருமகளே நப்பின்னை பிராட்டியே வாசனை சிந்தும் கூந்தலை உடையவளே உன் வாசல் கதவை திறப்பாயாக. விடிந்து விட்டது. கோழிகள் கூவும் ஒலி நாலாபுரத்திலிருந்தும் கேட்கிறது. மாதவி கொடியின் மேல் அமர்ந்து குயில்கள் பாடத் துவங்கிவிட்டன. பூப்பந்தை போன்ற விரல்களை கொண்டுள்ளவளே, ஒரு கையில் பந்தையும் மற்றொரு கையில் கண்ணனையும் பிடித்துள்ளவளே, உன் கணவனாகிய கண்ணனின் புகழ் பாட நாங்கள் வந்துள்ளோம். உன்னுடைய அழகிய செந்தாமரை போன்ற கையில் அணிந்துள்ள வளையல்கள் ஒலிக்க நீ வாசல் கதவை திறந்து எங்களை மகிழ்ச்சிப்படுத்துவாயாக என்கிறாள் ஆண்டாள். மீண்டும் பொழுது விடிந்ததற்கான அடையாளங்கள் இந்த பாடலில் கையாளப்படுகின்றன. தாயாரான பிராட்டியின் மூலமாகத்தான் பெருமாளை பற்ற வேண்டும் என்று ஆண்டாள் பாடல் உணர்த்துகிறது. ஆகவே தான் பிராட்டியின் அம்சமான நப்பின்னையை துயிலெழுப்பி அதன் மூலம் கண்ணனை அடைய நினைக்கிறார்கள் ஆயர்பாடி பெண்கள். எந்த பெருமாள் கோவிலுக்கு சென்றாலும் முதலில் தாயார் சந்நிதிக்கு சென்று முதலில் தாயாரை சேவிக்க வேண்டும். தாயாரின் மூலமாகத்தான் பெருமாளை அடைவது சிறப்பு. பிராட்டியின் சிறப்பு இந்த பாடல் மூலம் உணர்த்தப்படுகிறது. திருப்பதி சென்றாலும் முதலில் பெருமாளை சேவிப்பது சிறப்பல்ல. கீழே திருச்சானூர் சென்று தாயாரை வணங்கிவிட்டுத்தான் மலைக்கு சென்று பெருமாளை வணங்க வேண்டும். அப்போதுதான் பெருமாளின் கடாட்சம் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். அடுத்து உள்ளார்த்தமாக இந்த பாடலை பொருள் கொண்டால் புரட்சிவாதி ராமானுஜரை மனதில் வைத்துத்தான் ஆண்டாள் இந்த பாடலை பாடுகிறாள். எப்படி நப்பின்னை பிராட்டி ஒரு கையில் பந்தாகிய ஜீவாத்மாவையும் மற்றொரு கையில் பரமாத்மாவாகிய கண்ணனையும் பிடித்து கொண்டு இருவருக்கும் பாலமாக இருக்கிறாளோ, அதேபோல ராமானுஜரும் நம்மை போன்ற ஜீவாத்மாக்களாகிய பக்தர்களை உய்விக்க பரந்தாமனுக்கும் பக்தர்களுக்கும் பாலமாக இருப்பது இந்த பாடலில் குறிப்பிடப்படுகிறது. ஆக ஆச்சாரியன் அதாவது குரு மற்றும் தாயாரின் அதாவது பிராட்டியின் மூலம் பெருமாளை பற்ற வேண்டும் என்பதே திருப்பாவையின் நோக்கம். மீண்டும் நாளை 19ஆம் பாடலில் பார்ப்போமா? ஆண்டாள் திருவடிகளே சரணம்.